அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை எங்களுக்கு காண்பித்த தெய்வர்க்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமூகம் இருந்து எங்களை பாதுகாத்து இந்த நாளில் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 139வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 24 வசனங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதுமே நாம் பலமுறை தியானித்த சங்கீதம். இதில் தேவன் நம்மை எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டார், எப்படியெல்லாம் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் நாம் அவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் துவக்கத்திலேயே, கர்த்தாவே, நீர் என் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை குறித்து நீர் முற்றிலுமாக அறிந்திருக்கிறீர், நான் எங்கே போனாலும் என் உட்கார்தலையும் நீர் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர். அப்படி என்றால் தேவக்கரம் நம்ம எப்படியெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். 139வது சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம். மேலும் அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிவீர். ஆனாலும் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் மிகுந்த மகிமையுமாய் இருக்கிறது என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். இதை குறித்து எரேமியாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நோக்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னை விட்டு எந்த இடத்தில் தூரமாய் போக வேண்டும் என்று நினைத்தாலும் நான் உன்னை காண்பேன், நான் அவ்விடத்திலிருந்து உன்னை கீழே இறக்குவேன் என்று சொல்லுகிறார். உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? எங்கு வேண்டுமானாலும் என்னால் செல்லலாம் என்று நான் நினைத்தாலும் உம்முடைய கண்களின் மறைவை விட்டு நான் ஒரு காலம் எதையும் செய்ய முடியாது, எங்கும் செல்ல முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை குறித்து ஆமோஸின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆமோஸ் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை
பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தும் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்தும் அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உமது பார்வைக்கு மறைவான நான் எங்கும் போக முடியாது ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அன்பு பிள்ளைகளே, உமது கிரியை எனக்கு நன்றாக தெரியும் என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு எதிர்பட்டு நடந்தாலும், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாலும் அதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார் என்றால், 139வது சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 71வது சங்கீதம் அங்கு 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று 139வது சங்கீதம் 16வது வசனத்திலே வாசித்தோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் நான் உன்னை ஆதரித்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இவ்வளவு மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அவரை விட்டு நாம் எங்கே செல்ல முடியும்? எங்கும் செல்ல முடியாது. அவரை விட்டு விலகி போகிறவர்கள் சுபிட்சமாய் வாழ முடியாது. உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அன்பு பிள்ளைகளே, தேவனே, உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற அந்த அனுபவத்திலே, நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவம் நம்ம எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அங்கு 139வது சங்கீதம் 24வது வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து 19வது சங்கீதத்திலே நாம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்து கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். அன்பு பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரர் சொன்னது, துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய மீட்புக்கு நாம் எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் தேவனுக்கேற்ற நற்குணத்தை பெற்று அவருக்கேற்ற சம்பாஷணைகளிலே நாம் தேவனோடு இசைந்து வாழ்வதற்கான பலத்தை நாம் பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு மறைவாக நாம் எங்கும் செல்ல முடியாது. கர்த்தருடைய கண்கள் நம்மை நிழலை போல பார்த்து கொண்டு வரும். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய தேவன் எவ்வளவு நம்மீது அக்கறை காட்டுகிறார்,
அந்த அக்கறை காட்டுகிற தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை எந்த அளவு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நம்முடைய கால்கள் செல்வதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரித்து தேவனுக்கு பிரியமாக நடக்க நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து உமக்கேற்ற நல்ல பாதையிலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை விட்டு வழிவெளிக்கு சென்றாலும் நீர் எங்களை நித்திய பாதையிலே வழி நடத்தி எங்களை தீர்ப்பு கொண்டு உம்முடைய மந்தையிலே சேர்ப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகவே எந்த உலக ஈடுபாடுகளில் நாங்கள் ஈடுபடாதபடி உம்மை வெறுக்காத பிள்ளைகளாக உம்மை நேசிக்கிற அனுபவத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் அனைவரோடும் தேவ கிருபை தங்கியிருந்து அவருடைய ரட்சிப்பின் மகிமைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் காலம் வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கேட்ட இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவண்டை நம்மை இன்னும் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.